ஈரோடு 3 முனை போட்டி. அதிமுகவும், விஜயும் புறக்கணிச்சுட்டு. அந்த 3 முனை போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கான செல்வாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் கடுமையான ஃபைட் இருக்கும். பாஜக 8% எடுத்தவங்க ரிசோர்ஸஸ் மூலமாக அவங்க 8 பெருசாக்கக்குள்ள விஷயங்களை பார்ப்பாங்க. சீமானுக்கு அவருக்கு லீடர்ஷிப்பும் அவருக்கு பிரச்சாரமும் தான் பலம். அவர் அதை வந்து தமிழக அளவில் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற அந்த புள்ளிக்குள்ளே தமிழக அளவில் வித்தியாசமான கருத்துக்களை 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணுவார். கலைஞரோட வெற்றி மிகப்பெரிய சமூக நீதி புரட்சிங்கிறது என்னோட கருத்து. மோடியின் வெற்றியும் சமூக நீதி பாசிட்டிவான ஒரு சமூக நீதி புரட்சி தான். அதில் மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்ங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. ஆனால் சீமான் வந்து நெடுஞ்செழியன் தோல்வி தமிழினத்தின் தோல்வின்னு ஒரு மெசேஜை 234 தொகுதிக்கும் பேசுவார். ஸோ திமுக எதிர்ப்புங்கிறத எம்ஜிஆரையும் சேர்த்து எதுக்கிறார், அந்த ஒட்டுமொத்த திமுகவையும் சேர்த்து எதுக்கிறாரு, அது நெடுஞ்செழியனை பேஸ் பண்ணி. அதே மாதிரி தமிழ் அடையாளங்களான மருது பாண்டியர், வேலு நாச்சியார்கள் இவங்களை மையமாக வச்சு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இங்கே என்ன வேண்டி கிடக்கு, மலையாளிக்கும் கன்னடத்தனுக்கும் நம்ம தமிழ் அடையாளங்கான இவர்களுக்கு உரிய அடையாளம் இல்லையே, நான் ஆட்சிக்கு வந்தால் இவங்களெல்லாம் பெரிய அளவில் குளோரிஃபை பண்ணுவேன்னு சொல்கிறாரு. பட்டேல் வாவுசியை கம்பேர் பண்ணி வாவுசிக்கு நான் வந்தால் பெரிய அளவுக்கு நினைவிடத்தை உருவாக்குவேன்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட அணுகுமுறை நாம் தமிழருக்கு ஓட் பேங்க் கூடுன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழருக்கு ஓட் பேங்க் கூடும் அப்படி தான் ஓட் பேங்க் கூட்டிகிட்டு இருக்கு.